நான் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள்ட்ட இருந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயம் வருகிறது, பேசப்படுகிறது அப்படின்னா நெருப்பு இல்லாமல் புகையுமா? என்டிஏக்கு போறாரா விஜய்? கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள் என்பது இருக்கு. அது எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, முதல்ல எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல போன பாராளுமன்ற தேர்தலையும் இப்போ நடக்க போற சட்டமன்ற தேர்தலையும் என்ன சொல்றாருன்னா, எங்க கூட்டணிக்கு ஒரு பெரிய கட்சி வரப்போகுது அப்படி அவர் சொல்றது தான் இந்த விஷயம். ஏன்னா இப்போ எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. காங்கிரஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப பெண்டிங் இருக்கக்கூடிய கட்சிகள் பாத்தீங்கன்னா, ஒன்னு சசிகலா, இன்னொன்னு நம்ம தாவேகா, மூணாவது நாம் தமிழர் கட்சி. இந்த 3 கட்சிகள் தான் பெண்டிங்ல இருக்கு. இந்த சசிகலா கட்சி பேரை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்ப பெண்டிங் இருக்கிறது யாரு? தாவேகா. இன்னும் நிறைய கட்சிகள் நம்ம கூட்டணிக்கு வருவார்கள் அப்படின்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பேசுறது என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படின்றத திமுக முடிவு பண்ணிருச்சு. மக்கள் நீதி மையம் வரைக்கும் திமுக முடிவு பண்ணிருச்சு. சிபிஎம் தான் இப்ப கொஞ்சம் முரண்பாடு போயிட்டு இருக்கு. ஆனா எல்லா கட்சிகளோடையும் திமுக முடிவு பண்ணிருச்சு. ஆனா ஒரு கட்சியோட கூட அதிமுக முடிவு பண்ணல. பாஜகவுக்கு எவ்வளவு சீட்டுன்னு முடிவு பண்ணல, டிடிவி தினகரனுக்கு எவ்வளவு சீட்டுன்னு முடிவு பண்ணல, அன்புமணிக்கு எவ்வளவு சீட்டுன்னு முடிவு பண்ணல, எந்த கட்சிக்குமே எவ்வளவு சீட்டுன்னு முடிவு பண்ணல. அப்போ பெண்டிங்ல இவங்க வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்பது யாரையோ எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஒரு ஸ்டேஷன்ல 11:50க்கு புறப்படுற வண்டி அப்படியே நிக்குதுன்னா, யாரோ ஒருத்தர் வராங்க, அதுக்காக வெயிட் பண்ணலாம் இல்லையா? அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் சாமானியர்களுக்கு வண்டி நிக்காது சார். விஐபி வந்தாதான் வண்டி நிக்கும். அப்ப யாரோ விஐபி வர்றாங்க. விஐபி வந்தாதான் யாரோ ஒரு விஐபி வர்றாங்க. வண்டியில ஏறதுக்கு யாரோ ஒரு விஐபி வர்றாங்க. அதுக்காக வண்டி வெயிட்டிங்ல இருக்கு சார். நீங்க 3 தடவை பியூஷ் கோயல் உக்காண்டாரு. மதுரையில 2 தடவை உக்காண்டாரு, திருச்சியில 1 தடவை உக்காண்டாரு. ஆனா கூட்டணியும் முடிவாகல. கூட்டணி சுத்தமா முடிவாகல. எலெக்ஷன் வர ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ்மெண்ட் வர போறதா சொல்றாங்க. சரி, ஏப்ரல் 16 பேசிட்டு இருக்காங்கன்னா ஏன் இல்லைன்னு மறுக்கிறாரு இபிஎஸ்? யாருக்கோ வெயிட் பண்றாங்க. அப்படி இல்லவே இல்லைன்னு மறுப்பதற்கான காரணம் என்ன? டேர்ம்ஸ் செட் ஆகல. ரைட்டுங்களா? இவர் விஜய் ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு நான் தான் முதலமைச்சர்ன்ற இதுல இருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் அவங்க தான் எம்எல்ஏன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சிஎம் ஆயிட்டாரு விஜய். இன்னும் கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் தான் பாக்கி. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த நினைப்புல தான் அவங்க இருக்காங்க. அவங்க இப்போ ஒரு கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை பாஜக கொடுக்குதா? அதிமுக அதை எதிர்பார்க்குதா? இப்போ சிபிஐ என்கொயரிக்கான தேவை இப்ப என்ன இருக்கு? ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயத்துக்கு மறுபடியும் சிபிஐ என்கொயரிய போட்டு விஜய டெல்லிக்கு அழைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் கூட்டணி ஏற்பாடா? கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையா? ஏற்கனவே செந்தில் பாலாஜி சொன்னார் இல்லையா, அமலாக்கத்துறை என்ன பாஜகவில் சேருமாறு நிர்பந்திக்குது அப்படின்னு செந்தில் பாலாஜி சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிர்பந்தம் விஜய்க்கு கொடுக்கப்படுதா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பாஜகவும் அதிமுகவுமே முரண்படுது. ஒருவேளை பாஜகவை ஸ்கிப் பண்ணிட்டு எடப்பாடி விஜயோட போக தயாராகிறாரா? இல்ல பாஜகவும் விஜய் வேணும்னு நினைக்கிறது, எடப்பாடியும் ஒரு வகையில வேணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் எப்படி பாஜகவை ஸ்கிப் பண்ணிட்டு அவர் தனியா போக முடியும்? ஒருவேளை அவர் விஜய் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல முதலமைச்சரா, துணை முதலமைச்சரா, இல்ல எதிர்கட்சி தலைவரா, 40 சீட்டா, 90 சீட்டா, இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகோசியேஷன் சேனல் இருக்கு. இப்ப பவன் கல்யாண் பேசினார்ன்றாங்க. ரங்கசாமி பாண்டிச்சேரி முதல்வர், 25 வருஷம் முதல்வரா இருந்தவர், அவரும் பேசுறாருன்னு சொல்றாங்க.
ஆக மொத்தம் இதுக்குள்ள என்ன நடக்குது? பிஜேபி வந்து இதை ஏத்துக்கல அப்படின்ற ஒரு எதிர்ப்பு இருக்கு. பிஜேபி வந்து இதை ஏத்துக்கல, இன்னைக்கு இருக்கிற கூட்டணியோடய நம்ம போயிடுவோம், சீட் ஷேரிங்கோடய போயிடுவோம், எங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுங்க அப்படின்றது பிஜேபியோட நிலையா இருக்கு. அதிமுக வந்து தாவேக்கா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை எடுக்குது. இது ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வருது. தேமுதிகவை கூட அதிமுக புறக்கணிச்சதுக்கு காரணம் தாவேக்கா உள்ள வரும்போது சீட்டு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் புறக்கணிச்சதா தியரி வருது இங்க. ஓகே, கேப்போம். சோ இது எல்லாமே ஆன் தி ஆன்வில். கேப்போம் சார், கேப்போம் சார். என்ன உங்க ட்ரெயின் எதுக்காக காத்துட்டு இருக்கு சார்? திமுகவை எதிர்க்கிற எல்லா கட்சிகளும், திமுகவை ஓய்வெடுக்க செய்ய வேண்டும் என்கிற நினைக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்று சேரும் என்பது ஒரு எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். நான் உங்க கூட வரமாட்டேன்னு அதிமுகக்கு முன்னாடியே அவர் கடிதம் சொன்னார். இப்ப யார் கொள்கை எதிரி இப்ப பாஜக அப்படின்னு விஜய் சொன்னார். இப்ப அதெல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் யாரும் மறுக்கல. இப்ப பவன் கல்யாண்கிட்ட பேசுனதே விஜய் தான். இப்போ 3-4 நாளைக்கு முன்னால இவர் தான் போன்ல பேசியிருக்கிறார். பேசி என்ன கேட்டிருக்கிறார் என்றால், ஒருவேளை நம்முடைய பிரகாஷ் அவர்கள் சொன்னது போல அந்த சீட் ஷேரிங் இருக்கு இல்லையா, முதலமைச்சர் சண்டை இருக்குல்ல, அதுல தான் ஒரு வேளை இருக்கலாம். பிஜேபி வந்து இப்ப இது வந்து இந்த தேர்தலை வந்து எப்படி பார்க்கறாங்கன்னா, பிஜேபி எல்லா வகையான பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒப்படைத்தாகிவிட்டது. முடிவெடுக்க வேண்டியது என்டிஏவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஹெட்டு அவர் தான், அவர் எடுக்கிற முடிவு தான். அதுக்கு பக்கபலமாக தான் பிஜேபி பேசி கொண்டிருக்கிறது. இதில் எல்லாமே அவர் இஷ்டப்படியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் அதற்கு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான். வேறு ஏதாவது நடந்தாலும் அதுக்கும் அவர் தான் பொறுப்பு. ஏன்னா அப்படி தான் இப்போ ஆயிடுது. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் அவங்க சொன்னதை எதையுமே அவர் வாங்கி கேட்டுக்கிட்டாரே தவிர, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரே தவிர, கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர, இந்த மாதிரி ஒரு விஜய்க்கு ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் வேணும். விஜய்க்கு வந்து தேசிய கட்சி ஒன்று வேணுங்கிறத ஒரு அரசியல் ரீதியாக அது சரியான கருத்து தான். காங்கிரஸ் இல்லைன்னு ஆயிட்டுது. காங்கிரஸ் இவ்வளவு நாளும் காங்கிரஸும் டிவிகேவும் சேர போகிறது அப்படிங்கிறது இப்போ மாதக்கணக்கில் நம்ம விவாதம் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேரல. என்னவோ சரி வாங்க நம்ம சேரலாம் அப்படின்னு கூப்பிடுறீங்களா? யாராவது கூப்பிட்டு எங்க வாயினால யாராவது சொன்னமா? யாராவது நயனா நாகேந்திரன் நீங்க சொல்லல சார். அப்ப டெல்லிக்கு ஏன் திரும்ப சிபிஐ கூப்பிடுது? யார் சிபிஐ? பிரகாஷ் கேட்டார் சார். நீங்க என்ன சார் இது? நீங்க ஒரு எவ்வளவு முக்கியமான நெறியாளர், கார்கே என்ன எவ்வளவு பிரபலமான நெறியாளர், நீங்க இப்படி கேட்கலாமா? அவர் கேட்பாரு. அவர் கிராஸ் ரூட் பத்திரிகையாளர். அவர் வந்து அவர் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு ஆய்வு பண்றது அவருடைய உரிமை. அவர் அதை பண்றாரு. நான் என்ன சொல்லுகிறேன், சிபிஐ செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டுருக்கு. செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டுருக்குல்ல. ஏன்னா விஜயா செந்தில் பாலாஜியா அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்குது விசாரணை. அதை உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. இவர் அன்னைக்கு 16 அன்னைக்கு என்னால் வர முடியல, நேர்காணல் இருக்கிறது, நான் இன்னொரு தேதி 15ஆம் தேதி ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முடிச்சு போடுறது வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இவர் வந்து இந்த தேர்தலில் என்ன ஒன்று இதில் சேர்ந்தாருன்னா அவருக்கு என்ன, எல்லாரும் அவரை பயங்காட்டுறாங்க. இதில் கூட்டணியில் சேர்ந்தா இப்போ எடுத்த உடனே போய் முதலமைச்சராகிடுவார், நேராக செக்ரட்டரியேட்டில் போய் உட்கார போகிறாருன்னு அவர் கற்பனை பண்ணாலோ, அவர்கள் கூட இருக்கிறவர்கள் கற்பனை பண்ணாங்களோ, அது கனவு. அது இம்பாசிபிள். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு கட்சி அந்த கட்சி இப்போ இந்த மாதிரி அனுபவம் உள்ள கட்சிகளோடு சேர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைத்து அவங்களுக்கு 20, 30, 40, 50 ஒருவேளை மக்கள் இந்த கூட்டணி வேண்டாம், திமுகவால் நமக்கு பெரிய ஆதாயம் ஒன்றும் கிடைக்கல, நிறைய கடனாகி போயிட்டுது, நிறைய ஆன்டி இன்கம்பரன்சி இருக்குங்கிறதுனால இந்த அணி ஒரு டேர்ம் நம்ம கொடுத்து பார்க்கலாம், கூட்டணி ஆட்சி நடக்கட்டும், இந்த என்டிஏ கூட்டணி ஒருவேளை ஆட்சி அமைக்கட்டும்னு மக்கள் முடிவு பண்ணினால், விஜய்க்கு ஒரு 20 சீட்டோ 30 சீட்டோ கிடைத்தால் அதில் ஒரு 4-5 மந்திரிகள் உட்கார்ந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு விஜய்ங்கிற கட்சிக்கு டிவிக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்து அடுத்த தேர்தலில் அவர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். அதுக்கெல்லாம் ஏன்னா வைகோ எடுத்துக்கலாம். வைகோக்கிட்ட பிரிந்து போனவர்களுக்கெல்லாம் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் பிரியாரிட்டி கொடுத்துருக்கிறார். திமுகவை ரொம்ப கேவலமாக விமர்சித்ததில் வைகோ தான் நம்பர் 1. அதுக்கு மேலே யாரும் விமர்சித்தது இல்லை. நிறைய பேர் விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் வைகோ விமர்சித்தது போல் வேறு யாரும் விமர்சிக்கவில்லை.
அப்பேற்பட்ட வைகோவே இப்ப அங்க இருக்கிறார். சரி. வைகோ கூட இருந்தவர் பிரிந்து அவர் ஒரு கட்சி வச்சு அவருக்கு ஒரு எல்லாரும் சேரலாம் அப்படின்றீங்க. இல்ல இப்படித்தான் இருக்கிறது. அரசியல் நிலவரம் இதுதான். நான் என்ன சொல்ல வரேன், கொள்கை அது இதெல்லாம் கிடையாது. இப்போ அவரை வந்து ஒரு போதையில உட்கார வச்சிருக்காங்க. யார? விஜய. என்ன போதை? முதலமைச்சர் போதை. ஓ, முதலமைச்சர் நீங்க ஜெயிச்சு, நீங்க தான் 200 தொகுதி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, 230 நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, ஆகையினால் நீங்க முதலமைச்சர். என்டிஏவும் சொல்லுது சார் 210ன்றாங்க. அப்ப அது இல்ல என்டிஏ ஏற்கனவே அதிமுக இருக்குல்ல சார், கூட அது 32 வருஷம் ஆட்சி செய்த கட்சி, அதோட கூட்டணியில் இருந்து சொல்கிறது. ஆனால் தாவேக்காவில் எல்லாரும் அப்படி சொல்றாங்க. அவர் கூட இருக்கிற 2வது கட்ட தலைவர்கள் அதே சொல்றதுனால ஒருவேளை அதை நம்புறாரு என்னவோ தெரியாது. ஆனால் அப்படியெல்லாம் நம்பினால் அது அது வந்து அது ஒரு மித்து. அப்படியெல்லாம் அந்த மித்து அவர் எது வேணா நடக்கலாம். ஒன்றும் இல்லாமல் போயிட்டு சீமான் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஏதோ நான் 10% ஓட்டு வாங்கிட்டாரு அப்படின்னு நினைச்சா அவருக்கு மைனஸ் தானே அது. இல்ல சார், இது வந்து நாளைக்கு விஜய் ஒண்ணு இல்லாம ஆயிடக்கூடாதுன்ற அப்படின்ற ஒரு இல்ல ஒண்ணு நல் அக்கறையா, இல்ல நீங்க வந்தாதான் நாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு யார் வேணா அவங்கவுங்கள நினைச்சிட்டு பேசலாம். ஆனால் 10% வாக்கோ 8% வாக்கோ அவருக்கு கிடைக்குதுன்னு வைத்துக் கொள்வோம். அதனால என்ன யூஸ்? அங்கீகாரம் இல்லாம விஜய்க்கு 8% ஓட்டு இருந்துன்னா அடுத்த தேர்தலில் நம்ம பேசுவோம். இதை தவிர வேற ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணிக்கு அவர் வந்து அந்த கூட்டணியோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து திமுகவை பொது எதிரியாக்கி மக்கள் முன் பிரச்சாரத்தை செய்தால் 70% இந்த கூட்டணி ஜெயிக்கும் என்பது அபிப்பிராயம், தனிப்பட்ட கருத்து.